நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவன் நாம உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான இந்த வேலையிலும் கூட ஜாஸ்வான் டிவியின் மூலமாக, ஜாஸ்வான் டிவி ஒளிபரப்பின் மூலமாக உங்களை ஒவ்வொருவரையும் மீண்டுமாக இந்த செய்தியின் மூலமாக பார்க்கத்தக்க தேவன் தந்த பெரிய கிருபைக்காக நன்றி. தனக்கென்று நாம் ஒன்றுமே தெரிந்து கொள்ளவில்லை என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் உண்டு, ஒரு வாழ்க்கை உண்டு, ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, ஒரு திட்டம் உண்டு, தீர்மானம் உண்டு. அந்த திட்டம் தீர்மானத்தை நாம் சரியாக வாழும் பொழுது தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருக்காக எழும்பி நாம் பிரகாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக நாம் எதையாவது விட்டு கொடுக்கும் பொழுது தேவ திட்டத்தை அவர் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, கலங்காத திகையாத, அவர் பார்த்து கொள்ளுவார். பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைத்த விட்ட பின்பாக நாம் எதை குறித்தும் கவலையோ நிந்தனையோ போராட்டம் பண்ணவே கூடாது. எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஏன் அந்த விசுவாசம் எங்கே போச்சு? ஆதியிலிருந்து விசுவாசம் எங்கே? ஆரம்பத்திலிருந்து இருந்த தெய்வீக அன்பு எங்கே? அதை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சினம் கொண்டார். சில நேரங்களில் எப்படி சினம் கொண்டார்? கோபப்பட்டார். ஆலயத்தில் புறாக்களும் கோழியிலும் வித்துக்கிட்டு இருந்தாங்க. என்னுடைய ஆலயத்தை வியாபார ஸ்தலமாக்காதீர்கள், கோபப்பட்டார். நம்முடைய இருதயம் தேவன் தங்கும் ஆலயம். கர்த்தரை சினப்படுத்தக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. தங்கும் ஆலயம். இதில் பீடி சிகரெட் குடித்தாவோ, பிராந்தி குடித்தாவோ, சாராயம் குடித்தாவோ, போயில போட்டாவோ அவர் தங்கக்கூடிய ஆலயம். இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. காரணம் என்ன? மது போதை, பான்பிராக்கு, போயில, என்னெல்லாமோ சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. கஞ்சா. எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்கள் சரியாக இருந்த பிள்ளைகளை சரியாக நடத்தும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். நீங்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது பிறருக்கு உதவி செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு எஸ்தரை போல எழும்புங்க. ஒரு எஸ்தர் அந்த யூத ஜனங்களை அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ள வேண்டும் என்ற போட்டிக்கோ எந்த பரிசும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. உண்மைதான். எந்த பரிசுக்கும் ஏற்பார்க்கல. அவங்க எந்த சொத்தும் அவங்க கேட்கல. தேசத்தின் பாதியை கேட்டாலும் தாரேன்னு சொன்ன ராஜா அவங்க கேட்கல. கடைசி வரைக்கும் கேட்கல. காரணம் என்ன? யூத ஜனங்களுக்கு மேல் உள்ள அவருக்கு அந்த வாஞ்சை. அதுதான் யூத ஜனங்கள் மேல் இருந்த அந்த வாஞ்சை தேவ சமூகத்துக்கு பிரியமாக காணப்பட்டது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, தன்னுடைய ஜீவனிலும் மேலாக ஆத்துமாக்களை பாதுகாத்த எஸ்தர். தன் ஜீவனை விட அந்த யூத ஜனங்களை அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ள வேண்டும். நான் பெரிதல்ல, லட்சக்கணக்கான ஜனங்களே பெரிது என்று தன்னை அர்ப்பணித்தார். ஆனால் தேவத்திட்டம் அங்கே நிறைவேறினதை பார்க்கின்றோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். அவர் திட்டத்தை, தீர்மானத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். ஆமானுடைய திட்டத்தை பார்க்கின்றோம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்க்குறோம். யூத ஜனங்களுக்கு ஆபத்தான ஒரு சட்டத்தை 1ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு எல்லா பாஷையிலும் முன் அறிவிப்பு சட்டம் தெரிவிக்கப்பட்டது. 11வது மாதங்களில் யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் ஆமானின் வஞ்சனையான சட்டம் 12ஆம் மாதம் டிசம்பரில் 13ஆம் தேதியில் ஒரே நாளில் சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் சகல யூதரும் அழித்து கொன்றுவிட வேண்டும் என்பதே அவனுடைய தந்திரமும் திட்டமும் முத்திரை பதிக்கப்பட்டதும் என்பதை அறிவிக்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்க்கும் பொழுது எஸ்தரின் வேண்டுதலை பார்க்கின்றோம். மொர்தெகாயின் ஜனமாகிய யூதனை எல்லாம் சங்கரிக்கே ஆமான் வகை தேடினான்.
இதற்காக ஆமான் அகாஸ்வேரு ராஜாவிடத்தில் கஜனாவிலே 10,000 தாலந்து வெள்ளியை கொடுப்பேன் என்றான். ஆனால் அவர் வாங்கவில்லை. எஸ்தர் 3:10-11. யூதரின் சத்துரு ஆமானின் தன் மோதிரத்தை கழற்றி கொடுத்து, அந்த வெள்ளி வேண்டாம், அந்த யூத ஜனத்திற்கு உன் இஷ்டப்படி செய் என்றான். கவனம் செலுத்தவில்லை அந்த ராஜா. முழுக்க முழுக்க அந்த ஆமான் மத்தியிலே கவனம் செலுத்தினான தவிர அந்த ஜனங்களை கவனப்படுத்தவில்லை. கிறிஸ்துக்கு முன்னாலே நடந்தவைகள். பழைய ஏற்பாட்டில் யூதர் என்றால் யார்? பதில், கர்த்தருடைய வேதத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் தான் யூதர்கள் என்பதை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் யூதர்களை குறித்து சத்துரு என்பதை பார்க்கின்றோம். சத்துரு என்றால் யார்? பழைய ஏற்பாட்டு பிரகாரம் ஆமான். அநேகரை அழிக்க துடித்த ஆமான் தான் சத்துரு என்பதை பார்க்கின்றோம். கிமு இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கு சத்துரு யார்? பதில், அருமையான நாம் வாழக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டில், இந்த நாம் வாழக்கூடிய இந்த புதிய ஏற்பாடு காலங்களில் யாரும் நமக்கு சத்துருவே கிடையாது. எல்லாரும் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள். கூட பிறந்தாதான் சகோதரன் என்றல்ல, கூட பிறந்தாதான் சகோதரி என்றல்ல. என்னுடைய சகோதரி வயசில் இருக்கிறவங்க பூரா சகோதரி தான். என்னுடைய தாய் வயசில் இருக்கிறவங்க பூரா என் தாயார் தான். என்னுடைய தகப்பனார் வயசில் இருக்கிறவங்க பூரா தகப்பனார் தான். இதே எண்ணி நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தும் பொழுது தேசம் செழிப்படையும், தேசம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் என்பதை பார்க்கின்றோம். இந்த தன்மை அருமையான எஸ்தர் மத்தியில் காணப்பட்டது. இந்த தன்மை அருமையான மொர்தெகாய் மத்தியில் காணப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். தேவன் வெட்கப்படுத்தவே இல்லை. கர்த்தர் ஏற்றுக்கொண்ட ஜனங்களை செழிப்பாக, ஞானமாக, கிருபையாக, பாதுகாப்பாக தேவன் வழி நடத்தினாரே, எவ்வளவு கிருபை! நாம் அனைவரும் தேசத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் சகோதரராக, சகோதரியாக, பெற்றோராக, உடன் பிறந்தவர்களாக நாம் சிநேகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வீக அன்பு உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தயவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். எந்த கைமாறும் பெற்றுக்கொள்ளாத எஸ்தருக்கு அந்த ஒரு முடிவு, தீர்மானம் வரும் என்றால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அருமையான புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய நமக்கோ ராஜா கட்டளை மிக 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 பெரியதாக இருந்தது, காணப்பட்டது. ராஜாவுடைய செங்கோலை காமிக்கவில்லை என்ற ராஜாவுக்கு முன்னால் வந்து நின்னாங்கன்னா அவங்க உடனே மரணம் தண்டனை, வேறு வழியே கிடையாது. பழைய ஏற்பாட்டின் சட்டத்திட்டங்கள் காணப்பட்டது. நான் செத்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு தீர்மானத்தோடு எஸ்தர் வரும்பொழுது, எனக்கு அருமையான தேவச்சனமே, 4 பேர் சேர்ந்து 4 பேரை கொண்டுருந்தாங்க. ஒரே நபர் 2 பேரை கொண்டுருந்தாங்க. அவங்களுக்கு உடனே தூக்கா தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழக அரசு அவங்களுக்கு மன்னித்து லைஃப் தண்டனை கொடுத்துருந்தாங்க. நெடுநாள் ஜெயிலில் தான் இருக்கணும் அவங்களுக்கு, ஆயுள் தண்டனை. புதிய ஏற்பாட்டில் எவ்வளோ கிருபையின் காலம்! பழைய ஏற்பாட்டில் பார்க்குறது பனிஷ்மெண்ட் பயங்கரம், பயங்கரம் என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவச்சனம். எஸ்தர் 1:4-5-6 பார்க்கும். தன் ராஜ்யத்தின் மகிமை, ஐஸ்வர்யம், ராஜாவின் சிங்காசன தோட்டத்திலே மண்டபத்திலே 7 நாட்கள் விருந்து வைத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அருமையான இந்த வசனத்தில் நல்லா நீங்கள் வாசிங்க. இதில் தயவுசெய்து எஸ்தர் 1 அதிகாரம் எஸ்தர் 4-5-6 624 பக்கத்தில் நம்ம பார்க்கோம். இந்த காலம்தான் டைல்ஸு, மார்பிள்ஸு, எத்தனையோ ரீதி வந்துருச்சுன்னு பார்க்கோம். இது பழைய ஏற்பாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கோம், சில வருஷமாக தான் நம்ம பார்க்கோம். ஆனால் பழைய ஏற்பாடு காலங்களில் இது கண்டுபிடிக்கப்பட்டது. நல்லா வாசிங்க. இதில் பாருங்கள். சிவப்பு நீல நிறமும், சிவப்பும் நீல நிறமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தளவரிசையின் மேல், இப்பொழுதுள்ள டைல்ஸ் கற்களே கிமு, அதாவது கிறிஸ்துக்கு முன்னாலே பழைய ஏற்பாடு காலத்திலே இருக்குது. தேவ வசனத்தில் உள்ளது. சரிகையும் வெள்ளி சருகையையும் மெத்தைகளும் வைக்கப்பட்டிருந்தது. எஸ்தர் 1 அதிகாரம் 9-10 பார்க்கும். ராஜா விருந்து வைத்த 7ஆம் நாளிலே ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வரும்படி 7 பிரதானிகளுக்கு முன்பாக எஸ்தர் 1 அதிகாரம் 11-12 கட்டளையிட்டார். வரமாட்டேன் என்றாள். ராஜஸ்திரி வரவே இல்லை. தான் என்ற ஆணவம், அந்த ஆணவம் எங்கே கொண்டு விட்டது? சரித்திரமே இல்லாமல் போச்சு. அதுக்கடுத்து அவங்க சரித்திரமே இல்லை.
தன் ஜீவனிலும் மேலாக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி எஸ்தர். எங்கும் கீழ்ப்படுதலையோ, எங்கு கீழ்ப்படுதல் இல்லையோ அங்குதான் பிரச்சனைகள் ஏற்படும். ராஜா குடும்பம் கோபம் அடைந்து, ராஜா கடுமையான கோபம் பட்டார், மூர்க்க வெறி கொண்டார். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15, 20 வரைக்கும் 22 வரைக்கும் பார்க்கும். பிரபுக்களும் பக்கத்தில் இருந்தார்கள். 7 பிரபுக்கள் பக்கத்தில் இருந்தாங்க. சட்ட புஸ்தகத்தில் வாசிக்கப்படுகிறது, தன் புருஷனை ஸ்திரீகளை அற்பமாய் எண்ணுவார்கள். இனிமேல் வஸ்து இனி ராஜா முன் வரக்கூடாது. கட்டளை, இந்த ராஜா மேன்மை வேறு ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் ஏற்றப்பட்டது. புருஷனை கணம் பண்ணுவார்கள் என்ற ஒரு திட்டத்தோடு தீர்மானத்தில் 9, எந்த புருஷனும் தன் வீட்டிற்கு தானே அதிகாரியாக இருக்க வேண்டும் என்பதே எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 22 பிரகாரம் அந்த இடத்தில் நிறைவேறுவதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கஷ்டமோ பாடுகளோ நிந்தனைகளோ போராட்டங்களாக இருந்தாலும் சரி, மீண்டுமாக எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறேன். எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 22 வசனம் பார்க்கும் பொழுது, எந்த புருஷனும் தன் வீட்டிற்கு தானே அதிகாரியாக இருக்க வேண்டும். அதில் மாறும் பொழுது சட்டத்திட்டங்கள் மாறும், ஒரு மன குறைச்சல் மாறும், தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இருக்காது, தேவ திட்டம் நிறைவேறாது, கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு அநேக தடைகள் ஏற்படும் என்பதை பார்க்கின்றோம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 58 வசனம், முழுமையாக முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன். எஸ்தர் ராஜாத்தியும் கர்த்தரை நோக்கி கெஞ்சினார். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்த ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. சங்கீதம் 119 62 வசனத்தை பார்க்கும், துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன், தேவ திட்டத்தை நிறைவேற்றுத எழுப்புதல். எஸ்தருடைய சூழ்நிலைமை பார்க்கின்றோம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10, 17 வசனத்தை பார்க்கும், தகப்பனும் தாயும் இல்லாத எஸ்தர் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ள ராஜா கண்களின் தயவு கிடைக்க தேவன் கிருபை செய்தார். ரகசியத்தை காத்து கொள்ளாதவன் மதில் இடிஞ்ச சுவருக்கு சமம் என்பதை பார்க்கின்றோம். இந்த எஸ்தர் யூத குலம் என்பதை தெரிந்தால் ராஜா நிராகரித்திருப்பார். இந்த எஸ்தர் யூத குலம் என்பதை சொல்லவில்லை. எஸ்தரை ராஜா ஸ்திரியாக ஏற்றுக்கொண்டார், ராஜ மேன்மையாக ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பார்க்கும் பொழுது 22, 23 ஆகாஸ்வேரு ராஜா மேல் கை போட்ட 2 வேறு வகை தேடினார்கள். அந்த காலகட்டத்தில் இருவரும் மரண தண்டனை, தூக்கு தண்டனை தந்தார்கள். இதை கண்டுபிடித்து கொடுத்த யார் என்று விசாரிக்கும் பொழுது ராஜாவுக்கு மொர்தெகாய் என்று தெரியப்பட்டது. இதுக்கு பிரதிபலன் ஒன்றுமே செய்யலை. அப்போ ஆண்டவருடைய கிருபையினால் நாட்கள் கடந்தாலும், எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை, வசனத்தை, நன்மைகளை தேவன் நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கின்றார். மங்கியிருக்கலாம், எழுதப்பட்ட புஸ்தகம் கிழிந்திருக்கலாம், மாவட்டம் மாறி இருக்கலாம், எழுதின லெட்டர் தொலைஞ்சிருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்தின் நீதி விலகாது. அந்த நீதி விலகவே விலகாது. ஏனென்றால் தேவ திட்டம் அதற்குள்ளாக காணப்படுகிறது. என்னுடைய தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று காணப்படுகிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்ற அந்த திட்டம், தீர்மானம் எஸ்தருக்கு காணப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். எஸ்தருக்கு கிடைத்த ராஜ மேன்மை, எஸ்தருக்கு மொர்தெகாயும் என்ன செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், 3 நாட்கள் 3 வேளையும் காலையும் மதியமும் இரவும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணினோம். சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் போய் நிற்பேன், நான் செத்தாலும் பரவாயில்லை. கேள்வி எஸ்தருக்கு, ஏன் இந்த தீர்மானம் ஏற்பட்டது? ஒரு எஸ்தருக்கு இந்த தீர்மானம் வந்த காரணம் என்ன? எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, அழைக்கப்படாமல் மண்டபத்திற்கு முற்றத்தில் போய் நின்றார்கள் என்றால் ராஜா பொற்கோலை நீட்டினால் தப்பிக்கலாம், இல்லை என்றால் அவங்களுக்கு மரண தண்டனை தான், அவர் வழியே கிடையாது. எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 3 to 10 வரைக்கும் பார்க்கும், என் வேண்டுதலுக்கு, என் ஜீவனிலும், என் மன்றாட்டுக்கு, என் ஜனத்திலும் பாதுகாப்பும், எங்களை அழித்து நிறுவனமாக்கும்படி இப்படி செய்ய துணிந்தவன் யார்? அந்த துஷ்டன் இந்த ஆமாண்டான் என்று ராஜா உக்கரகோவத்தோடு எழுந்தார். ராஜா திரும்பி வரும்பொழுது நேரங்காலத்தை பார்த்தீங்களா, வினையே அவனுக்கு சேர்ந்துருச்சு.
ராஜாத்தி மெத்தையில் ஆமான் மன்னிப்பு கேட்கும்படியாக தன் ஜீவனுக்கு பயந்து விழுந்து கிடந்தான். ஆனால் அந்த ராஜாவுடைய கண்களிலோ மாற்றமாக தெரியப்பட்டது. கெடுக்கப் போகின்றான் என்ற எண்ணத்தோடு அவனை உடனடியாக தூக்கு மரத்தில், ஆமான் செய்த அந்த தூக்கு மரத்தில் அது அனுமதித்து விட்டார். தூக்கில் தொங்கினார்கள், தூக்க விட்டார்கள். அவனுடைய வாழ்க்கையை தூக்கு மரத்தில் மாட்டி அவன் இறந்தான் என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த சூழ்நிலையில் ராஜாவாகி அகஸ்வேரு ராஜா அவருடைய தீர்மானம் பண்ணிவிட்டான். தன் வினை தன்னை சுடும் என்பதே, எதை விதைக்கின்றமோ அதை அறுப்போம் என்பதே அவன் குடும்பத்தார், அது அருமையான அந்த ஆமானின் குடும்பத்தார் உணர்வதை பார்க்கின்றார். எல்லாமே போயிட்டாங்க. அந்த குடும்பத்தார் முற்றிலும் அந்த மனம் திரும்பக்கூடிய நாட்கள் வரும் பொழுது அதனுடைய வாழ்க்கையை அழிந்து விட்டது என்பதை பார்க்கின்றோம். தன் ஜீவனிலும் மேலாக ஆத்துமாக்களை பாதுகாத்த இயேசுவுடைய ஜீவியத்தை நாம் பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை, திருமணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் வரும் பொழுது அந்த இடத்துல எவ்வளவு ஒரு ஆலோசனைகள் வருகிறது என்பதை பார்க்கின்றோம். எவ்வளவு திட்டம், தீர்மானம். கர்த்தர் திட்டத்தை நாம் அறியும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். இந்த நாட்களிலும் கூட அருமையான எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஜீவனிலும் மேலாக அந்த ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், யூத ஜனங்களை அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்தது போல இந்த வேத வசனத்தை ஏற்றுக்கொண்ட ஜனமாகிய நாம் இந்த கிருபையின் காலத்தில், இந்த 2026ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய இந்த கிருபையின் காலத்தில் சுவிசேஷம் அறிவதற்கு தடையில்லாத இந்த காலத்தில் கர்த்தருக்காக எழும்பி நாம் பிரகாசிக்க வேண்டும். சமாதானம் இல்லாத குடும்பங்கள் உண்டு, இந்த வேதத்தை அறியாத குடும்பங்கள் உண்டு, கடன் தொல்லையினால் கஷ்டத்தோடு வேதனையோடு தற்கொலை பண்ண வேண்டும் என்று முடிவு வரக்கூடிய குடும்பங்கள் உண்டு. அவர்கள் எல்லாம் நாம் காயங்களை கட்ட வேண்டும், விசாரிக்க வேண்டும். எப்படி விசாரிக்க முடியும்? நம்மளை நாம் அன்பு கூறுவது போல அவர்களிடத்தில் போய் இந்த வேதத்தை குறித்து சொல்லி சமாதானமாக வாழும்படியாக, சந்தோஷமாக வாழும்படியாக, மறுவாழ்வு உங்களுக்கு உண்டு என்ற தீர்மானத்தோடு திட்டத்தோடு நாம் சொல்லும் பொழுது தேவ நாமம் அங்கு மகிமைப்படும். தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாயிருக்கின்ற ஒரே ஒரு எஸ்தர் எத்தனை யூத ஜனங்களை அழிவிலிருந்து மீட்டு கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். நாம் ஒரு கூட்டுக்குள்ளாக இராதபடி, நாம் வீட்டுக்குள்ளாக இருந்தே சமாளிக்காதபடி, எந்த விலையினும் வரும் முன்பாக, நம்முடைய பொற்கண்ணி நொறுங்கு முன்பாக, வசனத்தை நம்ம பார்ப்போம். நம்முடைய பொற்கண்ணி, அதாவது முழங்கால் பொற்கண்ணி நொறுங்கு முன்பாக ஆத்துமாதாயம் பண்ணு, நன்மைகளை செய், நன்மையான ஈவுகளை செய். பிரசங்க சொல்றாரு, நன்மையான ஈவை செய்யக்கூடிய காலத்தில், உனக்கு பலன் இருக்கக்கூடிய காலத்திலே செய். பலனற்ற காலத்தில், பலன் குறுகி போன நாட்கள் நான் செய்ய முடியலையே என்று சொல்லாத, நாட்களை தரும் பொழுதே, வேதனை நெருக்கம் வரும் பொழுது, தேசத்திற்கு வரும் பொழுது நீ முன்மாறியா நில்லு, கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசி. கர்த்தர் உன்னை நடத்துவார். விசாரிக்கின்ற தேவன், தேவன் ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டா என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய திட்டம், தீர்மானம் அந்த எஸ்தர் மூலமாக நடப்பதை நாம் பார்க்கின்றோம். அநேக குடும்பங்களை நான் பார்ப்பேன். அநேக மூட சுமந்து போவாங்க, லோடு மனம் போவாங்க, மில்லில் நைட்டு போல் மேலே வைப்பாங்க, விரவு போவாங்க. ஐநாறு கோயில்னு இருக்கு ராஜபாளையத்தில், அங்கே விரவு வெட்டி உணர்ந்து விற்பாங்க. விரவு எரிக்கக்கூடிய விரவு மட்டும்தான். பிற கள்ள மரமெல்லாம் வெட்ட மாட்டாங்க. உடஞ்சி கிடக்கூடிய விரவு எரிக்க மட்டும் தான் ஆகும், ஒன்றுக்குமே ஆகாது வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய விரவில் சைக்கிளை கொண்டு வரவங்க உண்டு. ஆனால் ஒரு காலம் அப்படி கஷ்டப்பட்ட குடும்பத்தை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி மகிமையாக இருக்குது. அந்த கஷ்டப்பட்டவங்க மிஷின் தறி, கைத்தறி வேலை பார்த்தவங்க இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க. காரணம் என்ன? கடின உழைப்புக்கு ஈடா இணையா அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. கடின உழைப்பு, தேவ பலன், நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற அந்த தீர்மானம். எஸ்தர் எப்படியாக அந்த யூத ஜனங்களை அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சை அந்த சகோதரிக்கு வந்ததோ அது தேவனுக்கு பிரியமாக காணப்பட்டது. பிறருக்காக நாம் அன்றாடும் பொழுது, பிறருக்காக நாம் ஒரு உதவி செய்யும் பொழுது தேவனுடைய பலன் நம்மளோடு பூர்ணமாக விளங்கும். எதை நாம் செய்கின்றோமோ அந்த பூமியில் அதை நாம் அறுவடை பண்ணுவோம் என்ற விசுவாசம் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை ஒரு நாள் 2 நாளுக்கு மட்டுமல்ல, நீடிய 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 நாட்களாக கிருபை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய திட்டத்தை, தீர்மானத்தை அறிந்து புரிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். சில நேரங்களில் நாம் வெட்கப்பட்டது போல தெரியும், ஆனால்
தேவ திட்டத்தை நிறைவேறும் பொழுது அநேக கண்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க வழிவாசலை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளதுன்னு பார்க்கும், அவருடைய வல்லமை என்றும் உள்ளதுன்னு பார்க்கும். அவரை அண்டிக் கொண்ட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டு, கிருபை உண்டு, தயவு உண்டு என்பதை பார்க்கும். அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்மளை ஆளுகை செய்யும்படியாக, அவருடைய அன்பின் கரம் நம்மளை ஆளுகை செய்யும்படியாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் தெய்வமே மித்திருக்கின்றோம். நம்முடைய கிருபை இறக்கம், தயவு, அன்பு இதை பார்க்கின்ற ஒவ்வொரு சனங்களும் மத்தியிலும் தயவையும் கிருபையும் நீர் தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கேட்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். பலப்படுத்துங்க.